காவேரி வந்து யோசிக்கிறாங்க, இவர் ஏன் நம்ம குடும்பத்தோட வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்காரு, இதனால பின்னாடி பிரச்சனை ஒன்று இவருக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது, இப்போ இப்படி இருந்துட்டு அதுக்கப்புறம் பிரியும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன காவேரி என்ன யோசிச்சுட்ருக்க, ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. எனக்கு நல்லா புரியுது என்ன யோசிச்சுட்ருக்கேன்னு சொல்லிட்டு. என்ன உன் பர்த்டே வருது, அதுக்கு நம்ம எப்படி செலிப்ரேஷன் பண்ணலாம் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க, பர்த்டேலாம் நான் கொண்டாட போகிறதில்ல அப்படின்றாங்க. ஏன் காவேரி இப்படிலாம் பேசுகிற, அதெல்லாம் சரியா நீ கொண்டாடி தான் ஆகணும், பர்த்டேக்கு என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பெரிய லிஸ்ட்டே நான் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்றாரு. என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்றாங்க. என்ன காவேரி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இங்கே பாருங்கள் பர்த்டேலாம் ஒன்றும் தேவையில்லை, நான் இருக்க மூடுக்கு அதெல்லாம் தேவையில்லை. இங்கே பார், உனக்கும் வந்து யமுனாக்கும் சண்டை இருந்திருக்கலாம், ஆனால் அதுக்காக பர்த்டே கொண்டாடாமல் இருக்க முடியுமா, அதெல்லாம் தெரியாது, பர்த்டே கொண்டாடி தான் ஆகணும். இது நம்ம வீட்டுக்கு நீ வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே, அதனால் சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு காவேரி டென்ஷன் ஆகிறாங்க. இதெல்லாம் நல்லா பேசுகிறாரு, ஆனால் வந்து ஏன் இப்படிலாம் பண்ணுறாருன்னு பின்னாடி பக்கம் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நான் அதான் சொன்னேன்ல எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே காவேரி கிட்ட போயிட்டு காவேரி அப்படின்றாரு. என்னங்க அப்படின்றாங்க. உடனே வந்து திரும்புகிறாங்க காவேரி. அப்படியே வந்து கையை பிடிச்சிட்டு, ஏன் காவேரி நானும் பார்த்துட்ருக்கேன், கொஞ்சம் நாளாக என்கிட்ட கோவமாகவே பேசிகிட்டு இருக்கேன், பழைய மாதிரி என்கிட்ட ஜாலியாக அப்படியே நக்கலா அப்படிலாம் பேசுவி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா, அந்த காவேரி 2-3 நாளாக மிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் நான், எப்போ அந்த காவேரி வருவா அப்படின்னா அவள் வரவே மாட்டா அப்படின்றாங்க. உடனே வந்து ஏன் அப்போலாம் பேசுகிற காவேரி, நீ டென்ஷனாக இருக்கேன்னு எனக்கு புரிஞ்சிச்சு, உன் அம்மாவும் வந்து சொல்லிட்டாங்க, ஆனால் அதுக்காக என்கிட்ட இப்படிலாம் பேசணுமா, நல்லா பேசலாம்ல அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, நான் நல்லா தானங்க பேசிகிட்டு இருக்கேன், இல்லை இல்லை உங்ககிட்ட அந்த நக்கல் அழகாக கிண்டல் பண்ணுறது ஜாலியாக இருக்கிறது அதெல்லாம் இல்லை, அதனால தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது காவேரி, ப்ளீஸ் காவேரி இப்படியே இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப போர் அடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ என்ன தாங்க உங்களுக்கு பண்ணணும் அப்படின்றாங்க. நீ பழையபடி பேசணும் அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னோடனே, சரி ஓகே நான் பேசுகிறேன் போதுமா, இப்போ தான் என்னோட காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கன்னத்தை வந்து கிள்ளிட்டு போகிறாரு. ஒன்றும் புரியாமல் காவேரி யோசிக்கிறாங்க, என்ன இவர் இப்படிலாம் பண்ணுறாரு, இவ்வளோ க்ளோஸாக என்கிட்ட மூவ் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் வந்து என்னையே விட்டு விலகணும்னு ஏன் நினைக்கிறாரு, அதுவும் அந்த நிபின் கூட போய் ஐயோ ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்து வந்து குமரன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார், அவருக்கு வந்து நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காரு எல்லாக்கிட்டையுமே. மறுபடியும் வந்து எனக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு, அதுவும் வந்து அதே சீரியலையும் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நிஜமாவா அப்படின்னு, ஆமாம் அப்படின்னாங்க. அது இல்லாமல் இன்னொரு சான்ஸும் கிடச்சிருக்கு, இன்னொரு இடத்துலையும் வர சொல்லியிருக்காங்க, இன்னொரு டைரக்டரும் அப்படின்னு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. நிஜமாவா, ஆமாம், அதுவும் வந்து யார் கூட தெரியுமா, இந்த நடிகைலாம் நடிப்பாங்களே டிவி சீரியல்லாம் ஒருத்தவங்க, அவங்க கூட தான் மெயின் ஆக்ட்ரஸ் அவங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நிஜமாவா, ஆமாம் ஆமாம் எனக்கும் தெரியும் அவங்கள, அவங்க நிறைய சீரியல் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நர்மதா சொல்லிகிட்ருக்கா. மாமா ப்ளீஸ் மாமா நம்ம எல்லோரும் ஜாலியாக போயிட்டு வரலாம், ப்ளீஸ் நாங்களும் வரமே உங்கள் ஷூட்டிங் பார்க்கறதுக்கு அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அமைதியாரி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. என்ன அத்தை இப்படி சொல்கிறீங்க, எல்லோரும் வரட்டும், எல்லாருக்கும் ஆசை இருக்கும் இல்லையா வரணும்னு சொல்லிட்டு, நீங்கள் போங்க தம்பி, எல்லோரும் வந்தால் எப்படி, அதெல்லாம் தெரியாது, எல்லோரும் வரணும்னு சொல்லிட்டு நர்மதா ஆசைப்படுறா, அதனால் எல்லோரும் போயிட்டு வரலாம் அப்படின்னா, சரி நீங்கள் எல்லோரும் கிளம்புங்கன்றாங்க. இல்லை இல்லை நீங்களும் வரணும்னா சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே குடும்பத்தோடு போகிறாங்க. எங்கள் கங்கா வந்து ஏங்க நிஜமாகவே வந்து நம்பவே முடியலங்க, இவ்வளோ பெரிய ஷர்ட் போட்டிருப்பாங்களா அப்படின்னு. ஆமாம் கங்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு குமரனை வந்து எல்லாருமே வந்து நடிக்க சொல்லி அந்த டைலாக்லாம் கொடுக்குறாங்க. குமரனும் அதை வாச்சிட்ருக்காரு. இங்கே எல்லாரும் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. நர்மதாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, மாமா பாருங்கண்ணா எப்படி நடிக்கிறான்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க. நம்பவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் குமரன், இவங்களை வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து ஹக் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஆமாம் நடிப்பு தானே லைட்டாக பண்ணுங்கள் போதும் அப்படின்னு சொன்னோன்னே, இதில் என்னங்க இருக்குது, எல்லாம் நடிச்சு தான் ஆகணும் அப்படின்னோடனே, சரி ஓகேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. ஐயோ கங்கா வேறு இருக்காளே, இப்போன்னு பார்த்து இந்த சீனை வேறு கொடுக்குறாங்களே, நான் என்ன பண்ணுறது, கங்கா நம்மளை பிச்சிடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு.